கோட் ரிலீஸிற்கு பயத்தை காட்டிய உதயநிதி. விஜயின் அதிரடி முடிவு. தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகராக வலம் வருபவர் விஜய். லியோ படத்திற்கு பின்பு வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் என்கிற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் ட்ரெய்லர் வீடியோவும் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது. இந்த படத்தில் ஒரு விஜயை டி-ஏஜிங் டெக்னாலஜி மூலம் மிகவும் இளமையாக காட்டியிருக்கிறார்கள். ட்ரெய்லரிலும் இளமையான விஜய் தொடர்பான காட்சிகள் காட்டப்பட்டது. எனவே இப்படத்தின் மீது ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது. இந்த படம் வருகிற செப்டம்பர் 5ஆம் தேதி உலகமெங்கும் வெளியாக உள்ளது. இந்த படத்திற்கு பின் வினோத் இயக்கத்தில் ஒரு படத்தில் விஜய் நடிக்க இருக்கிறார். விஜய் அரசியலுக்கு போக இருப்பதால் வினோத் படமே இறுதியான படம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் விஜய் கண்டிப்பாக சினிமாவில் நடிப்பார் என்று சினிமா பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள். அதற்கு உதாரணமாக அவர்கள் சொல்வது கமலை தான். இந்தியன் 2 என்னுடைய கடைசி படம் என கமல் சொன்னார். தீவிர அரசியலில் ஈடுபட போவதாகவும் சொன்னார். ஆனால் அவரின் கட்சிக்கு மக்களிடம் போதிய வரவேற்பு இல்லை என தெரிந்தவுடன் மீண்டும் சினிமாவில் நடிக்க துவங்கிவிட்டார். இதுதான் விஜய்க்கும் நடக்கும் என்பதுதான் அவர்களின் கருத்தாக இருக்கிறது. ஒரு பக்கம் கோட் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடக்குமா என்கிற எதிர்பார்ப்பு விஜய் ரசிகர்களிடம் இருக்கிறது. ஏனெனில் ஆடியோ லான்ச்சில் விஜய் பேசும் விஷயம் அதிகமாக விவாதிக்கப்படும். இது பற்றி படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா மற்றும் வெங்கட் பிரபுவிடம் கேட்கப்பட்டது. அது விஜயின் முடிவு என அவர்கள் சொல்லி இருந்தார்கள். உண்மையில் கோட் படத்திற்கு ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியே வேண்டாம் என விஜய் சொல்லிவிட்டாராம். அதற்கு காரணம் அவரின் அரசியல் கட்சி கொடியை அறிமுகம் செய்வது, விரைவில் கட்சி மாநாடு என தொடர் நிகழ்ச்சியில் இருப்பதால் ஆடியோ லான்ச் விழாவில் எதுவும் பேச வேண்டாம் என நினைக்கிறாராம் விஜய். ஆடியோ விழா நடந்தால் கோட் ரிலீஸிற்கும் சில சிக்கல் வந்துவிடும் என்பதால் தவிர்த்து விட்டதாக தெரிகிறது. கொடி அறிமுகம் செய்யும் விழாவும் முடிந்துவிட்டது. மாநாடு தொடர்பான அப்டேட் விரைவில் வெளியாகும் என அவர் சொல்லியிருக்கிறார்.